ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஆர்டர் பேஸஸில் கேட்ரிங்கும் ஊறுகாயும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலருக்கு. நிறைய பேர்த்துக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து வீட்டில் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஊறுகாய் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாகவே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ இது 11வது வருஷம்னு நினைக்கிறேன். அவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். கேட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தா அப்போ பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டோம். தாத்தா வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஆனால் அவருக்கு பிடிச்சது கேட்ரிங். வீட்லேயும் தாத்தா தான் செய்வார். என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் எது வந்தாலும் சரி, ஸ்வீட்டு காரம் எதுவாக இருந்தாலும் தாத்தாவே செஞ்சுருவார். அதுவும் இல்லாமல் தாத்தாவுக்கு 6 பசங்க. 6 பிள்ளைங்களை வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. அதுவும் இல்லாமல் வருமானமும் அப்போல்லாம் கம்மி தான். அதனால் தாத்தா வந்து அடிஷ்னலாக சரி நமக்கு பிடிச்சதையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ரிங் செஞ்சிட்டு இருந்தார். என்ன தாத்தா வந்து எங்கே ஃபங்க்ஷன்னாலும் அங்கே போய் செய்வார். ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்கேயும் போயெலாம் செய்ய மாட்டோம். எங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள் செஞ்சு கொடுத்து அமுச்சிடுவோம். எவ்வளோ தூரம்னாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி வண்டி வச்சு அமுச்சு விட்ருவோம். அதுக்காக கோயம்புத்தூர் கிளம்பிங்களான்னு கேட்கக்கூடாது. ஆத்தூர் சுற்றி இருக்க சரௌண்டிங்கு கொடுத்து அனுப்புவோம். அதிகபட்சம் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே போய் டெலிவரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு மோஸ்ட்டாக செய்வோம். இப்போ நம்மள்கிட்ட நிறைய பேர் வாங்குவாங்க. தூரமாக கோயம்புத்தூருக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறோம். அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பூஜைக்கு போகிறவங்களாம் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு கெடாத மாதிரி தொக்கு, சப்பாத்தி அந்த மாதிரி இப்போ நாளைக்கு செய்கிறதுக்கு இப்போ நைட்டு போய் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து அனுப்புவோம். வெளிநாட்டுக்கு கூட நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதாவது இங்கேருந்து ஹாஸ்டலில் படிக்க போகிற பசங்க அங்கே தங்குறாங்களே அவங்கெல்லாம் வந்து நம்மளோட தொக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஒயிட் ரைஸ் மட்டும் ஹாஸ்டலில் வாங்கிட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி. நம்மக்கிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். நம்மள்கிட்ட வந்து இப்போ இதை போட்டுட்ருக்கேன். நம்ம புது சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன். மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், இது 3 உப்பில் ஊற வைக்கிற ஐட்டம். இது வந்து ஊறுகாய், தொட்டு சாப்பிட்ற ஊறுகாய். இது 3. மற்றது பிரண்டை, கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் தொக்கு வகை. இது எல்லாமே வந்து சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா அர்ஜெண்ட்டாக வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவசரமாக இப்போ போட்டுட்ருக்கேன். இதை போய் நான் கொடுத்துட்டு வரத்துக்குள்ளே எங்கள் அம்மா வந்து ஊறுகாய், தொக்கு எல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுருவாங்க. நான் வந்து சீல் பண்ணி மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்டுறதை ஒட்டிட்டு, ஸ்டிக்கர் இல்லாததுக்கு மேலே எழுதி லேபிள் ஒட்டிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். இது ஏன் 60 போட்டிருக்கேன்னா, கடையில் சேல்ஸ் பண்ணுறவங்க 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் நானே எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ கடையில் அடுக்கி வச்சிட்ருக்கேன். நான் அடுக்கி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக எல்லா ஊறுகாயும் வச்சுட்டா அந்த இடமே அழகாக இருக்கும். நான் காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ போடுறேன். நான் மறுபடியும் அந்த ஊறுகாயும் முடிச்சுட்டு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். பாருங்கள், ஆல்ரெடி 2 கருவேப்பிலை ஊறுகாய் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் அவங்க கால் பண்ணி கேட்டிருக்காங்க. எனக்கு பாத்திரம் போகிற வேலை இருக்குது. அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்து மீதி ஊறுகாய் வச்சுட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவோ இல்லைன்னா வீடியோ கூட எடுத்து நான் போடுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.